அப்பாடா, இப்படி போய் அப்படி வந்து இப்படி போய் அப்படி போயாச்சு. இன்னைக்கு நடந்த 2 மேட்சையும் எந்த இந்தியன் ஃபேன்ஸும் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டானுங்க. செம ஹைப்டா இருந்தோம் இல்லையா அந்த டேக்கு வந்துட்டு. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. இந்தியா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காட்ட பிச்சை எடுக்காத குறை தான், எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி. அந்த மேட்ச் நம்ம வந்துட்டு அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்கு நம்ம வருவோம். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. டாஸ் ஜெயிச்ச சிக்கந்தர் ராஜா பவுலிங் அப்படின்னா, நான் ஸ்டேடியம்ல போய் தான் அந்த மேட்ச் பார்த்தேன். நான் பதறிட்டே போனேன், எப்படியாவது இந்தியா பேட்டிங் எடுத்துடணும், அப்பதான் நமக்கு பார்க்க பிளாஸ்டா இருக்கும். இந்தியா ஜிம்பாப்வேயோட பேட்டிங் பிடிச்சா நிறைய ரன் அடிப்பானுங்க அப்படின்ற ஒரு இதுல போனேன். பயந்துகிட்டே இருந்தேன், எங்க ஜிம்பாப்வே பேட்டிங் எடுத்துருவாங்களோன்னு. பட் நல்ல வேலை சிக்கந்தர் ராசா உன்னுடைய நல்ல மனசுக்கு ஃபீல்டிங் பண்ண, அது வந்த காரணத்தினால இந்தியா 256 அடிச்சிருக்கானுங்க. ஆனா ஜிம்பாப்வே அதுக்கு எந்த குறையும் வைக்கல. 184 ரன்ஸ் அடிச்சிருக்கானுங்க. சூப்பரா விளையாண்டானுங்க. மெயினானது யாருன்னா, த கிங் ஆஃப் அண்டர் ரேட்டர் யாருன்னா பிரையன் பெனட். என்ன அடிடா, செஞ்சுரி மிஸ்ரா. இவனை அவுட்டே ஆக்க முடியாது போல. நியாயப்படி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். எப்படி ஹர்திக் பாண்டியாக்கு நீங்க கொடுத்தீங்க? நான் ஹர்திக் பாண்டியாவோட கேம் வந்து இன்னைக்கு ரசிச்சேன். ஆனா பிரையன் பெனட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கணும். ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு சைடு விளையாண்டுட்டு இருக்கான். பவுலிங்லயே 2 ஓவர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போட்டு கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருக்கான். நான் எப்படி அவன் கொடுத்துருக்கலாம் கொஞ்சம். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வாட்டி தான் பிரையன் பெனட் வந்து அவுட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். பிரையன் பெனட் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. ஆனா அப்படியே நின்றுறான். விக்கெட்டை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு இந்த T20 சாயில வந்து லேண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. லைட்டா அந்த ருத்ராஜ் இருப்பான் தெரியுமா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டைல் ஆடுவான் தெரியுமா. விக்கெட் அவ்வளவு கொடுக்க மாட்டான், ஆனா நின்றுகிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் எனக்கு இவனை பார்த்தா இருந்துச்சு. சூப்பரா லேண்டா. பட் நம்ம சைடு இன்னைக்கு யார் வந்தாருன்னா சஞ்சு இன்னைக்கு இருக்கா அப்படின்னோடனே எனக்கு சஞ்சு இன்னைக்கு வருவான்னு தெரியும். ஏன்னா ரிங்குக்கு இன்ஜுரி அந்த மாதிரி சொன்னோன்னா சஞ்சு தான் இருப்பான்னு தெரியும். சஞ்சு இருக்கான்னு சேப்பாக்கே வந்துட்டு கலகலகலன்னு ஆயிட்டு. சஞ்சுவும் அபிஷேக்கும் வந்தானுங்க. சஞ்சு வந்தானு ஒரு குயிக் ஃபயர் பண்ணிட்டு போயிட்டான். வழக்கம் போல வந்தான், ஒரு 2 6 டப்பு டிப்புன்னு அடிச்சா, ஒரு பிளாஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டான். அபிஷேக் சர்மா இன்னைக்கு பொறுமையா தான் கொஞ்சம் ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் ஃபார்ம் வந்து ரொம்ப மண்ணு மாதிரி இருக்கிறதுனால பொறுமையா ஆரம்பிச்சான். நீட்டா ஒரு 50 போட்டான். அந்த சைடு இஷான் கிஷன் ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தான், ஒரு 34. இது வந்து நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் வந்துட்டு இந்த 1 டவுன் ரோல் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா ரிங்கு சிங் வந்துட்டு என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்து ரிங்கு சிங் வெளியே வச்சிருவானுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. மற்றபடி எல்லாருமே இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. சூரியகுமார் வந்தா நல்லா விளையாண்டான். ஹர்திக் பாண்டியா செம அடி அடிச்சா. திலக் வர்மா, இந்த இளவை தான் திலக் வர்மாட்ட எல்லா மேட்சும் கேட்டுட்டு இருந்தோம் இந்தியன் ஃபேன்ஸ் வந்துட்டு. ஐயா அடிங்க, ஐயா அடிங்க, அடிங்க, அடிங்கன்னு இன்னைக்கு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். 16 பால்ல 44 ரன் அடிச்சிருக்கான். என்ன அடி அடிச்சான். இவன் ஏற்கனவே சென்னையில வச்சு லேண்ட் இருக்கான், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த மேட்ச் நான் ஸ்டேடியம்ல போய் தான் பார்த்தேன். அந்த இங்கிலாண்டோட ஒரு நாக் அடிப்பான் அந்த T20 சீரீஸ். அப்போ எல்லாரும் அவுட் ஆயிருவாங்க, இவன் மட்டும் 2 தனியா விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதனால சென்னையில வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்துதான் லேண்டான். அப்பதான் நல்லா விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த திலக் வர்மா வந்து மேல இறக்கி விட்டா நிக்க பாக்குறான். கொஞ்சம் லேட்டா இறக்கி விட்டானா அந்த ஹர்திக் பாண்டியா கூட எப்பெல்லாம் திலக் வர்மா இருக்கானோ அப்பெல்லாம் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான் அந்த திலக் வர்மா. ஆனா ஒன்னும் குறை இல்லை. நீங்க ஒன்னும் பயங்கரமான ஒரு பவுலிங் லைனப்பெல்லாம் போட்டு அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. மசரபானி இவங்க எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஜிம்பாப்வே அப்படின்றதுனாலதான் இந்த அடி அடிச்சிருக்கானுங்க. அது உண்மைதான். சொல்ல போனா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா அப்படின்றது ஒரு குவார்டர் ஃபைனல் தான். ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு நடக்க போகுது. ரிப்பீட்டா ரிவெஞ்சா, அதுதான் மெயின். 2016 நான் பார்க்கும்போது கேம் ஓவர் அப்படின்னு முடிச்சானுங்க. சரியா அடிச்சு லண்டன் சிமன்ஸ் ஆண்ட்ரே ரசல்லாம் பறக்க விட்ட தருணங்கள்லாம் எனக்கு தெரியும். அதாவது பவுலிங் போட எவனுமே இல்லாம விராட் கோலியே பவுலிங் போட வந்துருவான். அந்த அளவு மேட்ச் வந்து ஆயிடுச்சு ஈடன் கார்டன்ஸ்ல. அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய இது வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருவானுங்க. இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருவாங்க. ஏன்னா மெயினான ரீசன் நான் ஏன் சொல்றேன்னா, இந்தியாவோட பவுலிங் லைனப் அப்படி இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் விளையாண்டுக்கிடுவானுங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பார்த்துலாம் பொறுமையா விளையாடுவானுங்களா ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் ஆனாலும் அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி இடம்லாம் போடக்கூடாது. திடீர்னு வருவானுங்க, அப்செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு மேட்சை பாத்தீங்களா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி விளையாண்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. 83க்கு 7 விக்கெட் புளிஞ்சு. நான் ஹாப்பியா இருந்தேன், இந்தியன் ஃபேனா ஹாப்பியா இருந்தேன். ஆஹா ரன் ரேட் வந்து குறைஞ்சிருமே, நம்ம ஈஸியா கூட ஜெயிச்சிடலாமே ஜிம்பாப்வேயோட அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நேத்து இந்த ஸ்ரீலங்கா மேட்ச் இருந்தது தெரியுமா, ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து இப்படி தானே 86க்கு 6 விக்கெட் விடும். அதுக்கப்புறம் சாண்ட்னரும் மெக்கான்கியும் வந்து நிப்பானுங்க. அதே மாதிரி ஷெப்போர்டும் ஹோல்டர் வந்து நின்றுட்டானுங்க. எங்க இருந்து இவனுங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. அன்எக்ஸ்பெக்டட். 83க்கு 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 172க்கு தான் 8 ஆச்சு. வேற லெவல் பார்ட்னர்ஷிப்.
டீசெண்டா விளையாண்டானுங்க ஸ்ரீலங்கா. இந்த இளவை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தோத்தாலும் டீசெண்டா தோக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளவு டீசெண்டா தோத்தாங்க. அங்க சவுத் ஆப்பிரிக்கா கருணையே பார்க்கல. எய்டன் மார்க்கரம்லாம் வேற லெவல்ல விளையாடுறான். எய்டன் மார்க்கரம்லாம் கிளாஸா விளையாடுறான். எய்டன் மார்க்கரம்லாம் அவன் அடிக்கிற ஷாட்லாம் புதுசா ஒரு ஷாட் அன்லாக் பண்ணியிருக்கான். எப்படின்னா ஹிப்புக்கு இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல்ல இந்த ஹிப் லெவல்ல பால் வருதுன்னா ஒரு புல் ஷாட் மாதிரி ஒன்று அடிப்பான். பார்க்கவே சீனா இருக்கும் மார்க்கரம் ஆடுறது. அவனும் சரி, டிக்காகும் சரி, ரிக்கல்டனும் சரி, இந்த 3 பேரும் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கானுங்க. இந்த 3 பேர் விக்கெட் எடுத்தவன தான் நம்ம ஜாலியா இருந்தோம் அகமதாபாத்ல. ஞாபகம் இருக்கா? எய்டன் மார்க்கரம், டிக்காக்கு, ரிக்கல்டனை நம்ம அவுட் ஆகுறோம்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பார்த்தோன்னா பிரெவிஸ், ஸ்டப்ஸ், மில்லர் வந்து கொண்டுட்டானுங்க நம்மள. அகமதாபாதே அமைதி ஆயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அகமதாபாத்ல மேட்ச் நடந்தாலே என்னமோ ஒண்ணு நடக்குதுல்ல. பட் இன்னைக்கு நம்ம ஜிம்பாப்வேவோட நல்லா தான் போட்டோம். நம்ம வந்துட்டு சரி நல்லாலாம் போடல. பவுலிங் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பயங்கரமாலாம் போடல. 184 அடிச்சிருக்கானுங்க ஜிம்பாப்வே. இப்போ ஒரு டோட்டல் 200 அந்த மாதிரி இருந்தா எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும், ஈஸியா 200 அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி மைண்ட் செட்ல வந்திருப்பானுங்க. நம்ம பவுலர் சொல்ல போனா ஹர்ஷீப், பும்ரா இவங்கெல்லாம் நல்லா தான் போடுறானுங்க. டூபேவை பிடிச்சி சாத்திட்டானுங்க. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் ஒரு 2 மேட்சா வந்து கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி இல்லாத மாதிரி போட்டுட்டு இருந்தான். நான் அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் வந்துட்டு எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் சொல்ல போனோம்னா. நான் இன்னைக்கு ஸ்டேடியம்ல போய் பார்த்தேன்னா நான் ஜாலியா இருந்தேன். இந்தியாவோட பேட்டிங் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடிச்சுக்கிட்டே இருங்கடா, 256 அடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல என்ன வேணும், ஜாலியா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே மொக்க போட்டுறக்கூடாதுன்னு பார்த்தா அவனுங்களும் வந்து நல்லா விளையாண்டானுங்க. பிரையன் பெனட்டோட பேட்டிங் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி அவன் செஞ்சுரி போடுவான் அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தேன். அவன் தான் அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு டே வந்து சர்வைவ் பண்ணிட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டானுங்க. நான் பார்ட்னர்ஷிப் போட்டு வெஸ்ட் இண்டீஸ் நின்ன உடனே இந்த டே வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கான டேவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஐயோ சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருவாங்க போல, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மாதிரி மொமெண்டம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கரம் வந்து கேப்பே விடல. மார்க்கரம பார்த்தா கப் அடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிற மாதிரி தெரியுது. ஃபைனல் எனக்கு ஏதோ மார்க்கரம் தான் வந்து நிக்க போறான் தொல்லையா அப்படின்னு தோணுது. இன்னொரு டீம் யார் இருக்க போறான்னு தெரியல. அங்க ஸ்னீக்கியா ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான், இங்கிலாந்து ஸ்னீக்கியா வரான், ஹாரி ப்ரூக் யாருக்கும் தெரியாம. நியூசிலாந்து பாகிஸ்தானான்னு பார்ப்போம். நாளைக்கு நியூசிலாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் இருக்குது. அதுல எப்படியாவது நியூசிலாந்து ஜெயிச்சுட்டேன்னா அந்த பாகிஸ்தான் வெளியே போயிருவாங்க. ஸ்ரீலங்கா தயவு செய்து பாகிஸ்தான் அடிச்சிருங்கடா, அவனுங்க உள்ள வரக்கூடாதுடா, பாகிஸ்தானையாவது அடிங்கடா. லாஸ்ட் மேட்ச் உங்க நேஷன்ல வச்சு விளையாடுறீங்க, ஒரு கௌரவமாவது ஜெயிச்சுட்டு போங்கடா. ஒரு பாகிஸ்தான் மாதிரி டீம் அடிச்சுட்டு போங்க. நான் ரொம்ப கஷ்டம் பாகிஸ்தான் அடிக்கிறது. ஸ்ரீலங்காலாம் பாகிஸ்தான்ல கூட நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இந்த பூஸ் பம்ஸ் பாபர் அசாம் கூட நின்றுவான், அப்பப்ப டெஸ்ட் மேட்சை போட்டு நின்றுவான் கட்டையை போட்டு. ஆனா ஸ்ரீலங்காக்கு அப்படி கிடையாது. நிஷங்கா, குசால் மெண்டிஸ் போனா எல்லாம் பின்னாடியே போயிடுறாங்க, நானும் வரேன் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஜெயசூர்யா எப்ப பேட் எடுத்து வெளுக்க போறாருன்னு தெரியல. மொத்த பயிலையும் போட்டு ஒரு ரூமை கட்டி போட்டு சாத்தி எடுக்கணும். அவனுங்களாம் என்னடா விளையாடுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. அசிங்கமா தோத்துட்டு வெளியே போயிட்டானுங்க. பட் இன்னைக்கு டே வந்து அஸ் இந்தியன் ஃபேனா எனக்கு ஜாலியா இருந்து நம்ம சர்வைவ் ஆயிட்டோம் அப்படின்னு. எனக்கு நல்ல வேலை சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவை அடிச்சானுங்க அப்படின்னு இருக்கு. உண்மையிலே எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்பதான் ஒரு கிக் இருக்கு. இப்ப எனக்கு இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது ஒரு கிக்கா இருந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்களா, பரவாயில்ல நல்லா ஆடுறானுங்களே அப்படின்னு. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்க்கும்போது கூட எனக்கு கிக்கா தான் இருந்து, இந்தியா எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க போறானுங்க, இவனுக்கு ஜெயிச்சாதான் நம்ம வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்து. இப்ப பாத்தீங்களா சண்டே வந்துட்டு ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் மாதிரி ஆயிட்டு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ்க்கு இந்தியாவுக்கு நடக்க போறது ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல் போவாங்க அப்படின்றது மாதிரி ஆயிட்டு. அது ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு எங்க இருந்துதான் இந்த ஸ்டேடியம் பிடிக்கிறானுங்கன்னு தெரியல. கரெக்டா என்ன பொறுத்தவரை இந்தியா ஜெயிச்சிருவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவை கிழிச்சு தாறுதாரா தொங்க போட்டுருவானுங்க. நீங்க ஜிம்பாப்வே மட்டும்தான்டா ஆடினீங்க, மற்ற எந்த பெரிய டீமும் ஆடுறதுக்கு லாய்க்கே இல்லடா அப்படின்றவானுங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ணேன் இந்த டேவை. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த 2 மேட்ச் கண்டிப்பா பார்த்துருப்பானுங்க எனக்கு தெரியும். நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டேவை பத்தி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். Okay guys, and see you in the video, and remember it, always be on top. Cheers.